பாய் நிலாகா பாய்கா வரேன் போயிட்டு வாங்க நிலா என்ன போயாச்சா காம் போயிட்டு வருமா? ஏண்டி உனக்காக நான் அங்க விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். நீ என்னடானா அவன் வாங்கிட்டு வந்த புரோட்டாவ சாப்பிடுற. இத்தனை ஐட்டம் உனக்காக செஞ்ச என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுதா? என்னம்மா, ஏதோ நீ சமைச்சத சாப்பிடாத மாதிரி பேசுற. நீ சமைச்சத சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அது அவருக்கும் நல்லா தெரியும். ஆமா, பெரிய பரோட்டா. கைய கூட கழுவாம அவன் பிக்கறான், நீயும் அதை சாப்பிடுற. எப்படி எப்படி இதுக்கெல்லாம் பழகுன நீ? அவர் கை கழுவிட்டு தான் பரோட்டாவை பிச்சாரேமா, பாக்கலையா நீ? என்னத்த கழுவனா நல்லா சோப்பு போட்ட கைய கழுவனாதான் கிருமி எல்லாம் போகும். வெறும் தண்ணில கழுவிட்டு வந்து பிச்சு கொடுக்குறா. அதையும் வாங்கி திங்குற. உன்ன நாங்க இப்படியெல்லாம் வளர்த்தோம் டீ. என்ன அன்னத்துல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்க? அதுக்கு இல்லம்மா, இன்னைக்கு காலையில தானே இங்க வந்தோம். அக்கா, இன்னும் அவன் உன் கூட உட்கார்ந்து சரியா கூட பேசல. அதுக்குள்ள அவங்க வீட்ல இருந்து உன்னை தேடி வந்து பேசிட்டு போறாங்கல்ல. அதான் உங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்னதானப்பா சொன்னீங்க? எப்ப வேணா அங்க போலாம். அவங்களும் எப்ப வேணா இங்க வந்து பாக்கலாம்னு. அததானே அவர் பண்ணாரு, அதுதானே உடனே வருவாரா? ஏனே விடு, அதனால என்ன இப்போ? இத்தனை நாளா அவங்க வீட்ல இருந்துட்டா அவ நார்மலாவே கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அப்பா சோழன் பாக்கதான் கொஞ்சம் அப்படி இப்படி தெரிவார. ஆனா அவருக்கு மேல ரொம்ப பாசம். எனக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? இந்த மாதிரி அவர் எனக்கு நிறைய பண்ணிருக்காருப்பா. கா புரியுதுமா? ரோழன் ரொம்ப நல்லவரோ காமாப்பா? உனக்கு அவரை பிடிக்குமா? கா பிடிக்கும்பா. ப்ரா, அப்புறம் ஏன் அவர் டிவோர்ஸ் பண்ண? கா அப்படி கேளுங்க. அந்த வீட உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த வீட்டு ஆளுங்களை அதைவிட பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்குடி சோழன் டிவோர்ஸ் பண்ண? காமா, எனக்கு இந்த கேள்வி மட்டும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பாராட்டி பேசுற பையன்கிட்ட இருந்து நீ ஏன் டிவோர்ஸ் வாங்கணும்? சரி, நீ வா உட்காரு. வா உட்காருமா சொல்றேன், வா இப்படி உட்காரு உட்காரு. இப்ப சொல்லு, நீ ஏன் சோழ நான் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அங்கேயே இருக்கணும்னு ஏன் நினைச்சேன்? அப்படி என்னதாமா உன் வாழ்க்கையில நடந்துச்சு? இந்த பாரு வந்த உடனே இத கேட்கலாம்னு நினைச்சேன். இப்ப சரி, ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்கலாம்னு பார்த்தேன். ஆனா சூழ்நிலை இப்பயே கேட்க வேண்டியதா போயிடுச்சு. நீ சொல்லுடா, உன் வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு? அப்பாக சொல்லு, எனக்கு தூக்கம் வருதுப்பா. என் ரூமுக்கு போற ஏன் பாத்தீங்களாங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எப்படி போறான்னு பாத்தீங்களா? அவனை வேண்டாம்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டா. இப்ப அவன் பொரோட்டா வாங்கிட்டு வந்தான்னு அவன் கூட உட்கார்ந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ, இது என்ன பண்றாவி கதைன்னே தெரியலைங்க. பாப்பேனே, நீ ரொம்ப அவசரப்படுற, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நிலா எதையோ நம்மகிட்ட இருந்து மறைக்கிறா. அது மட்டும் தெரிஞ்சுட்டா திருவண்ணாமலைக்கு ஈஸியா கூட்டிட்டு போயிரலாம். இங்க பாரு, நீ பத்து பட்டுன்னு பேசி எதையும் கெடுத்துறாத. ச்ச, இவ பண்றதெல்லாம் என்னால தாங்கவே முடியலங்க. எப்படி கேள்வி கேட்காம இருக்கிறது? இப்போதைக்கு அப்படிதான் இருக்கணும் தேனே. அவ எங்க போயிட போறா? நம்ம பக்கத்துல தானே இருக்கா. நிதானமா பேசுவோம். நம்ம பேச்ச அவ கேட்டுதான் ஆகணும். விடு சிடு என்றாலும் தினமே. என்னடா ஆட்டம் ஓவரா இருக்கு, விடுவிடு என்றாலும் விலகிட சொன்னாலும் வான் வெளியில் பறப்பேன். நீ திரும்பி நாட்டில் கிடப்பேன். நீ விரும்பிகசே என்னடா குரல் இது? நிறுத்துறாதக. ஆமா ஆமா, இவருக்கு அப்படியே எஸ்பிபி குரல் என்ன சொல்ல வந்துட்டாரு. இப்போ ஆமாடா, நான் உன்ன மாதிரி கிடையாதுடா. எனக்கு எஸ்பிபி குரல் தான்டா. நான் பேசினாலும் எத்தனை பொண்ணுங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஐயா சாமி, எனக்கு இந்த கதையெல்லாம் வேணவே வேணாம். நான் நல்ல மூடுல இருக்க, அதை கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு வெளியே ஜாக. நல்ல மூடுல இருக்கிறவன் எதுக்குடா கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்க? டேய் வந்ததும் எதுக்குடா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? ஆமா, நீ எங்க போன? நாங்க எல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அது நிலாவ பாக்க போயிருந்தேன். என்னதுகா, ஏய் நிலா உன்கிட்ட பேசாடா? இதே பயத்துல தானே நானும் போனேன். பேசுவாளோ இல்ல அசிங்கப்படுத்துவாளான்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. பயந்தா வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அவளுக்கு புடிச்ச கடையில இருந்து பரோட்டா வாங்கிட்டு போனேன். என்ன பார்த்ததும் அப்படியே குஷி ஆயிட்டா. செம ஜாலி ஆயிட்டானே. அவன் மட்டும் இல்லன்னே, அவ அப்பா அம்மா எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுனாங்க. சூப்பர்னே. டேய், நல்ல விஷயம்தான் சொல்டா. நிஜமாதான் சொல்றியா? சரி, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டே பேசலாம். அண்ணன, நான் நிலா வீட்லயே நல்லா சாப்பிட்டேன். அங்கேயே சாப்பிடியா? போ. ஆமாண்ணே, நீயும் என் கூட உட்கார்ந்து சாப்பிடணும்னு நிலாதான் எனக்கு சாப்பாடே வச்சேன். எப்படி பரிமாறனா தெரியுமா? அவங்க போனத நினைச்சு உன் பேஸ்ல வருத்தமே இல்லையடா. ஜாலியா இருக்க. உட்கார்ந்து அழுவான்னு நினைச்சேன். நானே அப்படிதானே நினைச்சேன். பண்ணி போனத நினைச்சேன். ச்சு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு வருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியலன்னே. டேய், நான் ஏண்டா வருத்த பண்ணணும்? நீ யோசிச்சு பாரு. அவ இங்க இருக்கும்போது கூட கோர்ட்ல நடந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம உருன்னு சுத்திட்டு இருந்தா.
ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி என்கிட்ட ஜாலியா பேசுறாடா. அப்புறம் நான் எதுக்கு வருத்த பண்ணணும்? அவங்க வீடு எப்படிடா? நல்ல பெரிய வீடா? அதெல்லாம் பெரிய வீடு தானே. ஏதோ கெஸ்ட் ஹவுஸா? அவங்க கெஸ்ட் ஹவுஸாவோ இல்ல ரிலேட்டிவ் கெஸ்ட் ஹவுஸான்னு தெரியல. நானும் பெருசா கேட்டுக்கல. நான் என்ன மாமனார் சொத்துக்கு ஆசைப்படுற கேவலமானவனே. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லனே. டேய் உடனே உலக மகா உத்தமம் மாதிரி நடிப்பியா? டேய் நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உத்தமன் தாண்டா. இந்நேரம் என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நிலா வீட்ல எப்படியாவது பேசி அவன் சொத்தை அபகரிக்க பாத்திருப்பான். அப்படி ஏதாவது பண்ணனா? இல்லையே, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. ஐ வாண்ட் ஒன்லி நீல. இப்பதான் நான் நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. எனக்கு அதுவே போதும். ஏன்னா அண்ணி என்ன பத்தி ஏதாவது கேட்டாங்களாண்ணா? உன்னை பத்தி கேட்காம இருப்பாளடா. உன்னை ரொம்ப மிஸ் பண்றாளாம். உன்னை பாக்கணும்னு வேற சொல்றா. அண்ண பாத்தியா நான் என்ன மிஸ் பண்றாங்களாமா? நான் நாளைக்கே போய் கண்டிப்பா அண்ணி பாப்பேனே. டெய் சந்தாதாண்டா கால் பண்ணது. ஆஹா, புரியுது புரியுதுனே. நீ போய் தனியா பேசுனக. சந்தா எப்படிப்பா இருக்க? ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? இப்பகா வீடியோ கால் பண்ணிருக்கியா? சந்தா எப்படி இருக்க? சந்தா நல்லா இருக்கியா? என்ன வீடியோ கால்லாம் பண்ணிருக்க? உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? சப்ளோ பாக சரி சரி சாப்பிடியா? சாப்பிட்டாச்சா? என் அருமை நிலாவே, நீ இந்த வீட்டை விட்டு விலகினாலும் இப்பொழுதுதான் என்னிடம் நெருங்கி வருகிறாய். நெருங்கி வரைக்கிறேன். என்னன்னா, இதெல்லாம் ராத்திரி எல்லாம் நம்ம செத்தோம்டா நாளாவே படுத்துரும்பா. என்னால இதெல்லாம் கேட்க முடியாது. ஏய் என்ன தனியா விட்டுறாதுடா. ஏய் பலவா, ஓம் மனசு இப்பதான் லைட்டா இருக்கு. ஹாய், தூங்கிட்டியா? ஃபிலா ஏன் இன்னும் தூங்கலக? தூக்கம் வரலக? தூக்கம் வரலையா? நம்மள மாதிரி பபீல் பண்றாளோ? ஒருவேளை புது இடத்துக்கு போனதால தூக்கம் வரலையோ? இங்க இருந்தா நல்லா தூங்கிருப்பேன். அப்படிலாம் இல்லையேகா. இப்பதான் வந்து உடாந்தேன். சீன் அனுப்பலாமா? அனுப்போம். ஷூலா லூட்டிக்கு வந்துருச்சே. சரி கேம், நீ என்ன மிஸ் பண்றிய? எல்லாம் ஏன் நீ என்ன மிஸ் பண்ற எனக்கு தெரியும். கா நானே இல்லைங்கிற. நீங்க என்ன அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? மிஸ் பண்ணா மிஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேனா? அப்போ நீங்க என்ன மிஸ் பண்ணலக? சத்தியமா இல்ல. பொன்படுத்திட்டே இருக்கானே பொய் சொல்றான். ஹலோ, என்ன ரிப்பிய காணோம்? காதா மிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன பேசுறது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க கேக்குறீங்கன்னு பொய்யா சொல்ல முடியும்? சொல்லுங்க. யார் பொய் சொல்றா? நீயா நானா? நான்லாம் பொய் சொல்லலப்பா. சரி அண்ணா என்ன பண்றாங்க? ரொம்ப முக்கியம். எல்லாரும் படுத்துட்டாங்க. நீங்க தூங்கலையா? எங்க உன் நினப்பாவே இருந்துச்சா? அதான் உனக்கு மெசேஜ் பண்ணேன். நீ உடனே ரிப்ளை பண்ணிட்டகா. உடனே ரிப்ளை பண்ணா மிஸ் பண்றேன்னு அர்த்தமா என்ன அப்படிச்சான்னு வச்சுக்கோ. ஏன் ஹலோ அதுக்குன்னு இப்படி உடனே செயல் இறங்காதமா. சட் அப்பா. அப்பா என்னப்பா இது? அடுக்கு துணிலாம் எப்படி வீட்டுக்குள்ள போடுறீங்க? வெளியில காய போடலாம்ல. அப்படியே போட்டீங்கன்னா நாத்த உடைக்கும்பா. ஏய் இது என் வீடு, நான் எங்க வேணாலும் போடுவேன். நிலா மட்டும் இருந்திருக்கணும். உங்கள வச்சிச்சு வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கோம். வாகா, அந்த பொண்ணு கிளம்பி போனதுல இருந்து இந்த வீடு வீடாவே இல்ல. குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. கண்ட இடத்துல துணி, சாப்பிட்ட தட்டையெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த வீடு மறுபடியும் ஒரு மேன்ஷன் மாதிரி ஆயிச்சிச்சு. ஏய் சும்மா நச நச நசனிட்டு கான என்னென்ன நிலா நீ சாட்டைய பாத்துட்டு இருக்க. அது காலையில குட் மார்னிங் நடந்துனேண்டா. அதான் ரிப்ளைக்காக வெயிட்டிங். வாஸ்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ண, இப்ப அடுத்து டிவோர்ஸ் பண்ணிட்டு லவ் பண்ற. எங்கேயோ போயிட்டக. டெய் முகத்துக்கு முன்னாடி புகழாதடா. டெய் பாண்டி என்னடா பண்ற? ஓட்டுக்கா சட்டை தேடுறான்டா. மெக்கானிக் ஷாப்புக்கு போறது எதுக்குடா நல்ல சட்டை? கடைக்கு போகலடா. வானதியோட பிரெண்ட்ஸ மீட் பண்ண போறேன். வானதி பிரெண்ட்ஸ மீட் பண்ண போறியா? என்ன திடீர்னு அவ பிரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாய்ஸ் ஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வராங்களாம். நாமளும் போலாம்னு என்ன கூப்பிடுறா? நான் வரலன்னு சொல்லி பார்த்தேன். நான் வந்தே ஆகணும்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் மீட்டானே. ஓகே ஓகே. ஏய் உனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியுமா? நான் எல்லாம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணிருக்கேனே. உனக்கு எதுடா கேர்ஸ்ரண்ட்? அண்ண நான் தனியாதானே போவேன். பல்லவன் மட்டும் தனியா வந்திருக்கானே என்ன ஓட்டுவாங்கோ. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். புது பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாரும் இருப்பாங்க. ஒரு மாதிரி வைப்பா இருக்குனே. என்னவோ எனக்கு போன மாதிரியே இருக்குடா. டேய் சும்மா போயிட்டு வாடா. அவங்கெல்லாம் படிச்ச பசங்க ஏதாச்சும் பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் புரியுமானே தெரியலையடா. டெய்வானதியும் படிச்ச பொண்ணுதான். அவ உன்கிட்ட எப்படி பேசுறா? கயாமையான கத்திட்டு தானே இருக்கா. அவளே தைரியமா போறா. உனக்கு என்னடா? புண்ண போயிட்டு வானே. டேய் அவ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வாலாம் வேற சொல்லிருக்காடா. என்கிட்ட அந்த அளவுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் இல்ல. டேய் சோழா, உன் சட்டை ஏதாவது கூட கா உனக்கு இல்லாதா எடுத்துறேன். கா எடுதா. இதுல எது வேணாலும் எடுத்துக்கோ. ஏய் நீயே ஏதாவது ஒன்னு கூட இது ஓகேவா? ஓகேதான். அத குடு வேணாம். இந்தா இது ஓகேவா? இது ஓகே. என்னடா எதை கேட்டாலும் ஓகே ஓகேன்னு சொல்ற. அதை குடு, நானே செக் பண்றேன்னா. உன் கலருக்கு இது சூப்பரா இருக்கும். இந்தானே இதையே போடுனே.
டேய் இந்த மாதிரி சட்டையெல்லாம் நான் போட்டதே இல்லடா. அதனாலதான் போட்ட சொல்றேன். எப்ப பார்த்தாலும் அழுக்கான ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கனா? நீ இந்த மாதிரி கலர்லாம் உனக்கு நல்லா இருக்கும்னே, போடுற செம்மையா இருக்கனே, அவ்வளோதான் அடுத்து மேக்கப் போட்டுருவோம். டூகா மேக்கப்பா அதெல்லாம் வேணாம்டா. சரி அட்லீஸ்ட் ஆர் டூகா அப்படின்னா, அதானா இந்த ஜெல் எல்லாம் போட்டு முடி நிக்க வச்சு செட் பண்ணுவாங்கல. அதுக என் முடி தானாவே நிக்கும்டான்ன. அதெல்லாம் இல்ல இங்க பாருண்ணே பரட்ட மாதிரி இருக்குண்ணே. அங்க வர பசங்கள்லாம் அப்படிதானே இருப்பாங்க. நீ மட்டும் ஆடு ஒண்ணு அவுட்டா இருப்பியா? நான் செக் பண்ணி வரேன். அதெல்லாம் வேணாம்டா. உக்காரு. அதான் சொல்றால லைட்டா ஜெல்லு. ஏன்டா அவ்வளவு எடுக்கற? லைட்டான எண்ணத்த பண்ண வச்சிருக்கான். என்னடா இது? பழைய அரசல் மாதிரி தான்டா இருக்கு. சாடா சார் மாத்தி விடுறா, வேணா வேற ஸ்டைல் பண்ணுவோம். என்ன மாதிரியே வச்சு விடுடா, உன்ன மாதிரி மாத்தி விடுறது. அவ்வளோ கஷ்டமா ஈசினா கடகா. இப்ப பாருடகா, இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈசினா அழகா பண்ண. ஒத்த கையில பண்ணுவேன். அந்த போட்டோ கட்ட நானும் பாக்குறேன். நீ பாத்து என்ன பண்ண போற ரியா விடு. ஒடமணிக்கு தான் வர சொல்லிருக்கா. அதுக்குள்ள என்ன போட்டு இந்த பாட்டு படுத்துறீங்களேடா, ட்ரைல் பாத்துட்டோம். அடுத்து அப்படியே கிளம்பும்போது சின்ன ஒரு டசப் மட்டும் பண்ணிக்கலாம். உன் போனை காட்டு. எதுக்குடா காட்டோடா, பாருக டேய் பழைய அரசல் மாதிரி தாண்டா இருக்கு. அதெல்லாம் இல்லன்னே, இது வேற ஸ்டைல் பாக்கறதுக்கு உனக்கு அப்படி தெரியும். ஆனா கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்குன்னே. அண்ணா போய் கண்ணாடி பாருக பாரு. சரினே வானே. வேற என்ன பண்ணலாம்? டேய்னா பாண்டி அழகா இருக்குடா பாத்தியா? எங்க எந்திரி, டேய் சட்டை நல்லா இருக்குடா. வாணி ஃப்ரெண்ட்ஸ பாக்க போறேன். நானும் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். ஓ அப்படியா? அழகா இருக்குடா பாண்டி. நீ எப்பவுமே கட்டம் கட்டமாதான் சட்டை எல்லாம் போட்டுட்டு இருப்பியா? இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணு. இதையேதான் நானும் சொன்னேன். பல்லவா கொஞ்சம் வாய எங்கண்ணா இறா தொக்கும் சிக்கன் குழம்பும் செஞ்சிருக்கேன். நீ கொண்டு போய் நிலா வீட்டுல குடுத்துட்டு வரியா? அடனே நான் போறேனே. எல்லா டைமும் நீயேதான் போவியானா எனக்கு அண்ணிய பாக்கணும்னு இருக்காதா? நான் போறேன்னா டேய் பல்லவனே போட்டும்டா. நீ திரும்ப திரும்ப போனாலும் ஏதாவது பேசி சுதப்பி வச்சிடுற. ஆமாடா, நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அவங்க உன்ன மிஸ் பண்ணணும். அதுக்கு கேப்பே விடாம போய் நின்னா அவங்க எப்படா மிஸ் பண்ணுவாங்க பாடா. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அண்ணனை லவ் பண்ணதில்ல. சரி புரியுது. நான் போல நீயே போயிட்டு வாகா. பழவா நீ வாடாக. டேய் என்ன பண்ற, நல்ல கை கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன். வாடா முதல்ல வேற அமைதியா உட்காருடா. பாத்து கொண்டு போ. எப்படிடா போவ? சேர் ஆட்டோ இல்ல பஸ் புடிச்சு போறேனா? அதெல்லாம் வேண்டாம். நீ வண்டி எடுத்துட்டு போ. எதுக்கு அலையறேன்? சரி ஓகே, பாத்து எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கறேன். சரி வரேன்.